ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ட்ராமா இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. பொதுவாகவே ஒரு 3 கதையை சொல்லி இந்த 3 கதைக்கும் இப்படி தாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தையே இருக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் உங்கள் கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்ம நபர் ஒருத்தர் வந்து மிரட்டுவாங்க. இன்னொரு கதையில் ஒரு ஆட்டோ டிரைவர் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க லவ் பண்ணுற அந்த லவ்வர் ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிய வரும். இப்போ இந்த 2 பெண்களும் எப்படி இவங்ககிட்ட இருந்து மீள்றாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கதை சொல்ல வந்த விதம் ஒரு வித்தியாசமான ஏங்கலில் சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லப்படுறது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுறாங்க. இப்படியும் சொல்லலாமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த வில்லங்க வந்து போலீஸ், இப்படி எல்லாருமே வந்து எல்லா கேரக்டரும் நல்லா தரம்பட எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த சலுப்பே இல்லை. ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் செம்மையான ஒரு ட்விஸ்ட் டர்னிங்லாம் நல்லாவே இது என்னடா அது இப்படியா படத்தை இப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு நல்லா சுவாரஸ்யமாக நமக்கு படத்துக்காக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. பொதுவாக மருத்துவத்துறையில் எந்த மாதிரியான குறைகள்லாம் இருக்குது, எந்த மாதிரியான தப்பெல்லாம் ஏற்பட்டால் எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக்கோட சினிமோட படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் படம் போக போக பிக்கப் ஆகிக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் மைனஸ்ங்களுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.